இப்போது உரிச்ச 6-7 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 4 டீஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் அளவு மல்லி விதைகளை சேர்த்துடலாம். மல்லி விதைகள் சேர்க்கும்போது குழம்பு இன்னும் மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு 1 சொம்பு அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அதில் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டு நல்லா பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வெந்ததுக்கப்புறமா மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சுட்டு 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, 4-5 கருவேப்பிலை, தட்டி வச்ச 2 பல் பூண்டு, 2 வரமிளகாய், கட் பண்ணி வச்ச 4 சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து